முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஸ்தோத்திரம் தகப்பனே, மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே, உங்களுடைய கரத்துல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்க. வருக வந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட பேசுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை உண்டாகும்படி பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்க கிருபை செய்யுங்க. நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம் தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். யோபு 22வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம படித்தோமானால், படிங்க. யோபு 22:21. நீ அவருடைய வழியில் சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. நம்ம யாரு கூட பழகணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம யாரு கூட பழகினா நமக்கு சமாதானம் வரும், நம்ம யாரு கூட பழகினா நமக்கு நன்மை வரும் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்டுங்க வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால நமக்கு நன்மை வருமானு பாத்தீங்கன்னா நன்மை வராது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படியோ அப்படிதான் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு யாரை பத்தினா, நம்ம ஆராதிக்கிற தேவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நம்ம தெரிஞ்சாதான் அவர் கூட நம்ம பழக முடியும். அதுக்கப்புறம் பழகினாதான் அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். அடுத்தது நன்மை வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நாம் ஏன் அவர் கூட நம்ம பழகணும்னு பார்த்தா, அவர் நமக்கு என்ன செஞ்சிருந்தா நம்ம பழக முடியும். இப்போ ஒருத்தர் நல்லவர், இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட பழகணும்னா அவர் நல்லவரா இருந்தாதான் பழகுவாங்க. கெட்டவங்க கிட்ட யாரா பழகுவாங்களா? பழக மாட்டாங்க. நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒருத்தர் துன்மார்க்கன், ஒருத்தர் கோபக்காரன், ஒருத்தர் சண்டைக்காரன், ஒருத்தர் கொலைக்காரனா அவங்ககிட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி மாறிடுவாங்க. ஆனா நன்மை வரணும், எனக்கு நிம்மதி வரணும், எனக்கு சமாதானம் வரணும்னு நினைக்கிறவங்க யாருமே கெட்டவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ நன்மை வரணும்னா நமக்கு நம்ம யாரு கூட பழகுறோமோ அவங்க நமக்கு என்ன பண்ணிருக்கணும், எதனா நல்லது பண்ணிருக்கணும், இல்ல பண்ணுகிறவர்களா இருக்கணும் இல்லீங்களா? அது படிங்களா, ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் போட்டிருக்கு, ஒருத்தன் நல்லவனுக்காக ஒருத்தன் நல்லவங்க ஜீவனை கொடுக்கலாம். அதாவது ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு ஜீவனை கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு,
நம்ம பாவிகளா இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணாருங்களா? நமக்காக மரித்தாருங்களாம். யாருன்னா மரிக்க முடியுங்களா? இன்னைக்கு எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க, மகான்கள் வந்து போனாங்க, எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாங்க. ஆனா யாருமே யாருக்காக மரிக்கல. அவங்க வந்தாங்களான்னு முதல் தெரியல, ரெண்டாவது வந்தாங்கன்னு இருந்தா கூட ஆனா மரிச்சாங்களான்னு பார்த்தீங்க யாரும் மரிக்கல. ஏன்னா சரித்திர பூர்வமா நம்ம பார்க்கும்போது இன்றைக்கும் ஒரு கல்லறை திறந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த கல்லறை, அவர் உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கும் திறந்து இருக்கு. ஹல்லேலூயா. வேற எந்த கல்லறையும் இது வரைக்கும் திறந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியாது. அப்போ பாவிகளுக்காக ஒருத்தர் மரிக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? நல்லவரா தானே இருக்கணும், இல்லைங்களா? அப்ப அவரு கூட பழகும் போது நமக்கு கண்டிப்பா என்ன ஆகணும்? நன்மை உண்டாகும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக வியாதிகளுக்கு பின்பாக என்ன இருக்குன்னா பாவம் தான் தூண்டுதலா இருக்கு. யாக்கோபு 1வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பாவம் கர்ப்பம் தரித்து சாபத்தை உண்டாக்கி, சாபம் அது வளரும் போது என்ன ஆகும்னா மரணத்தை பிறப்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வியாதி, இந்த HIV வியாதி, அதுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாவம்ன்ற ஒரு பெரிய காரியம் இருக்கிறதுனால அந்த வியாதி வந்து கடைசி அவங்க என்ன பண்றாங்க? மரித்து போறாங்க. இன்னைக்கு அதாவது வியாதி டாக்டர் சைடு பாத்தீங்கன்னா இந்த வியாதி, ஆனா ஆண்டவர் சைடு பார்க்கும்போது இந்த வியாதி இது பாவத்தினால் உண்டான வியாதியா இருந்தா கூட அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் கேன்சர்ல இருந்து விடுதலையா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் HIV இருந்து விடுதலையா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதாவது கண்டுபிடிக்க முடியாத வியாதியில இருந்து விடுதலையா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவரால மாத்திரம் ஏன் மாற்ற முடியும்னா இவர் தான் உண்மையான தேவன். அப்ப இவர் கூட நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். ஒருவேளை பழகாதவர்களா இருந்தா சரி, இன்னைக்குதான் நான் புதுசா வந்தாலும் சரி, இல்ல இவரை பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன், இவரு வெள்ளைக்காரன் கடவுள், அதனால சரி நம்ம இவங்க சொன்னாங்கன்ட்டு வந்திருக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பழகி பாருங்க. அப்ப இவருடைய அண்மை, அதாவது நன்மை, இவருடைய அருமை தெரிய வரும். ஹல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்களேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, வியாதிக்கு மருந்து இருக்கு, ஆனா சாபத்துக்கு மருந்து இருக்கான்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல. நீங்க அநேகர் சொல்லுவாங்க இந்த சாபத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, இதுக்கு இத்தனை 1000 செலவு பண்ணணும், இந்த காரியம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரிகாரத்தை தேடி ஜனங்க எங்கெங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, இல்லைங்களா? நீங்க பார்க்க முடியும். ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி கேள்விப்பட்டேன், எனக்கு சமாதானம் வேணும்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ண, இந்த பரிகாரம் பண்ணா உங்களுக்கு சமாதானம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா சமாதானம் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா வரல, பைசா தான் போச்சு. இப்ப யாராலையுமே என்ன பண்ண முடியாது? சாபத்திலிருந்து விடுதலை தர முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், சரிங்களா? ஆனா யாராலையும் சாபத்திலிருந்து விடுதலை தரவே முடியாது, தந்ததும் கிடையாது. சரிங்களா? அப்ப சாபத்தை, தலைமுறை சாபம், முன்னோர்களின் சாபம், மற்ற எவ்வளவு சாபங்கள் இருக்கு, எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலை தரக்கூடிய ஒரே நபர் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரால் அன்றி வேறொரு யாராலையும் நம்ம சாபத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாண சாபங்களுக்கு நீங்களாக நம்மளை மீட்டு கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியல, முன்னோர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியலன்னு சொன்னீங்கன்னா நீங்க அவரோடு கூட சரியா பழகலன்னு தான் அர்த்தம். சரிங்களா? என்னுடைய காரியங்கள் மாறல, என்னுடைய பிரச்சனை அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க, சுகர் வியாதி ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்தது அவங்க பிள்ளைங்களுக்கும் இருக்கும். ஒருத்தவங்க வீசிங் இருந்ததுன்னா அடுத்தது அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கும். டாக்டர் கிட்ட நீங்க போய் எனக்கு வீசிங் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க, வேற யாருன்னா உங்க வீட்டுல இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ அந்த முன்னோர்கள், அந்த முன்னாடி யாருக்கு இருக்கோ அது அப்படியே படிப்படியா வரும்ட்டு அது டாக்டருங்க சொல்லுவாங்க. ஆனா எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாரால மாற்ற முடியும்? இவரை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மத தலைவரா மாத்திடுறாங்க, இவரை ஒரு வெள்ளைக்கார கடவுளா வச்சிருக்கிறாங்க. நம்ம அப்படி வைக்கும் போது இவர் கூட எப்படி நம்ம பழக முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா
எத்தனையோ தெய்வங்கள் பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கும் ஜனங்களுக்கும் ஒரு கேப் இருக்கும். ஜனங்க தள்ளி தான் தெய்வங்களை கும்பிட முடியும். ஆனா இவரை எப்படி கும்பிட தேவையில்ல, தள்ளி இருந்து கூப்பிட தேவையில்ல. ஏன்னா இவரு பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாரு? மனிதனால் கட்டப்பட்ட கோயில்ல அவர் இருக்க மாட்டாரு. எங்க இருப்பாரு? நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறாரு. அப்ப இருதயத்துக்கு வாய்க்கு எவ்வளவு தூரம்? இவ்வளவு தூரம் தான். நம்ம கூப்பிடும் போது நம்மளுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவரு கேட்டு நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் யாரு? உண்மையான தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை உண்டாக்கின தேவன். அவர் நம்ம மேல அன்பு காட்டின தேவன். அன்பு காட்டினது மாத்திரமல்ல, அதை நிரூபிச்சு காட்டின தேவன். ஹல்லேலூயா. சில பேர் வாயில சொல்லுவாங்க, நான் உன் மேல அன்பை வச்சிருக்கேன், ஒன்னா இருதயத்தை திறந்து காட்டணுமான்னு. இருதயத்துல திறந்து காட்டுறது பெருசு இல்ல, அதன்படி வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. சரிங்களா? நம்மளுக்காக ஒருத்தன் உயிரையே கொடுத்தாருன்னா அது வேற யாரும் இல்லை, இவரு தான். எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா யாருமே உயிரை கொடுத்ததா இல்லை. ஆனா இவர் மாத்திரம்தான் நம்மளுடைய சாபத்துக்கும் நம்மளுடைய பாவத்துக்கும் நம்மளுடைய வியாதிக்கும் ஒரே தேவனா இருந்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவன் உள்ளவரா இருந்து நம்மளுடைய எல்லா காரியத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே வல்லமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அடுத்தது பாருங்க, ஏன் பழக வேண்டும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. பழகனால என்ன வரும்? கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு மதத்துல பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை அப்பான்னு கூப்பிட முடியாது, அந்த தெய்வத்தை வேற எதுவும் கூப்பிட. அந்த தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா எஜமான். அவங்க அந்த தெய்வத்தை கும்பிடுறவங்க எல்லாருமே யாரு தெரியுங்களா? அடிமைகள். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கு. சரிங்களா? சில தெய்வங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம போகவே முடியாது, டிக்கெட் வாங்கிட்டு தூரமா தான் நிக்க முடியும். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனை அப்பான்ற கூப்பிடக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிற, பிள்ளைன்ற ஒரு ஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிற. ஹல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபை தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெரிய பெரிய மதத்துல எல்லாம் அந்த தெய்வத்தை அப்பானே கூப்பிட முடியாது. அவர் ஒரு எஜமான், கீழே இருக்கிறவங்கள வேலைக்காரங்க, அடிமைகள். சரிங்களா? நம்ம தேவன் வந்து நம்மள அப்படி வைக்கல. நம்மள இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு அவருடைய ரத்தத்தை கொடுத்து கிரயத்துக்கு நம்மள மீட்டு கொண்டாருங்களாம். நம்ம இனி அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா. அடிமைகளா இருந்தா நம்மள வந்து நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடவே முடியாது. ஆனா நம்மளுக்கு புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்ததுனால அப்பா பிதாவின்னு வாய் விட்டு கூப்பிடுகிற அளவுக்கு நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, கலாத்தியர் 4ஆவது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்ம யாரு? இனி நம்ம அடிமைகள் அல்ல. சரிங்களா? பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, பிசாசுக்கு அடிமைகள் அல்ல, சாபத்துக்கு அடிமைகள் அல்ல. சரிங்களா? வேற எந்த காரியத்துக்கும் அடிமைகள் அல்ல. ஏன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கிறேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் அவர் கூட பழகணும்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க நேரம் எடுத்து பழகுங்க. இப்ப பாருங்க, ஒருத்தர் நீங்க தெரியும், ஸ்கூல் போனா அங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், நேரம் எடுக்கும் போதெல்லாம் அவங்க கூட பேசுவாங்க. ஸ்கூல் முடிச்சிட்டு தான் அதோட விட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோம் என்ன பண்ணுவாங்க? போன்ல பேசுவாங்க. அவங்க என்னதான் பேசுறாங்க தெரியாது, ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க கூட இன்னும் அதிகமா பழகணும்ன்ற அந்த ஒரு முயற்சி தான் அந்த பேச்சு. சரிங்களா? ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம தெரிஞ்சு நம்ம எவ்வளவு நேரம் டைம் எடுத்து பேசுறோம். நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு நன்மை வரலன்ட்டு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். நன்மை வராததுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுத்திருக்கிறோம். அவர்கிட்ட நம்மளுடைய நீங்க சொல்லலாம், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, ஏன்னா வாய் விட்டு சொன்னாதான் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது குழந்தை அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியும் குழந்தை கேப்ப இந்த வேலையில பால் கொடுக்கணும்ட்டு. ஆனா இருந்தாலும் அந்த குழந்தை அழுதாதான் கொடுப்பாங்க இல்லைங்களா? சும்மா இருக்கிற குழந்தைக்கு யாருன்னா பால் கொடுப்பாங்களா? இல்லைங்களா? நீங்க இந்த பிராக்டிகலா யோசித்து பாருங்க. அப்போ அந்த குழந்தை அழுதாதான் அதுக்கு தேவை இருக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு உடனே கண்டுபிடிக்க, அதாவது தெரியும், இருந்தாலும் அந்த குழந்தை அழுவணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல தேவன் கிட்டயும் நம்ம கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க கேட்கலன்னா அவர் சைலண்டா தான் இருப்பார். ஏன்னா இதோ வாசற்படியில நின்று என்ன பண்றேன், கதவை தட்டிட்டே இருக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் கதவை திறந்து அவரே உள்ள வரலாம்ல? கதவை திறந்து உள்ள வரவரும் வேற ஒருத்தன் பிசாசு தான் என்ன பண்ணுவான், நீங்க திறக்கவே தேவையில்ல, அவனே நேரம் உள்ள வந்துருவான். ஆனா இவரு
கதவை தட்டிட்டு அந்த இடத்துல தான் நிப்பார். நீங்க எப்போ கதவை திறக்கறீங்களோ அப்பதான் அவர் உள்ள வருவார். அதே போலதான் நம்ம எப்போ கேட்கிறோமோ அப்பதான் அவர் தருவாரு. அப்போ நம்ம கேட்கணும்னா அவர்கிட்ட என்ன பண்ணணும், நேரம் எடுத்து நம்ம அவர் கூட பேசணும். நம்ம பேசுறோம், அப்புறம் அவர் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்குறது எதுனா பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் நீங்க ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு வாட்டினாச்சும் பைபிள் முடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எதற்கு நம்ம டைம் அதிகமா கொடுக்கறோமோ இல்லையோ, நம்ம வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் அதிகமா டைம் கொடுக்கணும். ஜெபம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவன்கிட்ட பேசுறது, அதுதான் ஜெபம். தேவன் நம்ம கிட்ட பேசணும்னா பைபிளை படிக்கணும். பைபிள் அதிகமா படிச்சாதான் அதுல இருக்கிற நன்மைகளை நமக்கு தெரியும். அவர் நல்லவரா கெட்டவரா எப்படிங்க தெரியும்? ஒரு பொருளை வாங்குறோம், அதை ஆப்ரேட் பண்ணணும்னா நம்ம எப்படி, எதை பார்த்து ஆப்ரேட் பண்ணுவோம்? அது கூட ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை படிச்சுதான் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்ப தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும்? பைபிள் அதிகமா படிக்கணும். அதிகமா படிச்சாதான் அவர் நல்லவரா கெட்டவரா, எனக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாரு, இவர் கூட நம்ம டைம் எடுத்து பழகும் போது இதனால எனக்கு என்ன நன்மை வரும்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதிகமா என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கணும். சரிங்களா? ஒரு வருஷத்துல ஒரு வாட்டினாச்சும் பைபிளை முடிச்சிருக்கணும். ஒரு வாட்டி எனக்கு கையில ஆபரேஷன் பண்ணாங்க. அப்ப நான் வேலைக்கு போல, வீட்டுல தான் இருந்தேன். வீட்டுல இருந்து நான் என்ன பண்ண, சும்மா இல்ல, ஒரே மாசத்துல பைபிளை முடிச்சேன். சரிங்களா? அப்ப தேவன் மேல நம்ம எந்த அளவுக்கு நம்மளால நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமோ அதை பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, நம்மள ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பாரு இல்லீங்களா? இப்ப நம்ம அப்பா பிள்ளையா இருந்தா கூட எந்த பிள்ளைக்கு அப்பா அதிகமா நன்மை செய்வாரு? இப்போ பிரதருக்கு ஒரு 3 குழந்தைங்க, எந்த குழந்தைக்கு அதிகமா நன்மை செய்யணும்னு ஒரு காரியம் வரும்னு பாத்தீங்கன்னா, எந்த பிள்ளை அப்பா கூட அதிகமா செல்ல வச்சிருக்கோ, எந்த பிள்ளை அதிகமா அப்பா கிட்ட பாசம் வச்சிருக்கோ, எந்த பிள்ளை அதிகமா அப்பாவை ஐஸ் பண்ணி வச்சிருக்கோ, அந்த பிள்ளைக்கு தான் அதிகமா எக்ஸ்ட்ராவே கொடுப்பாரு இல்லீங்களா? அது இயற்கை. அதே போலதான் தேவனும் எந்த பிள்ளை அதிகமா டைம் எடுத்து அவரோடு கூட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தரும், நன்மை கிடைக்கும். பாருங்க, யாக்கோபு ஏசா எடுத்து பாருங்க, யாருக்கு அதிகமான நன்மை கிடைச்சது? யாக்கோபுக்கு. அதே மாதிரி யோசேப்புடைய சகோதரர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, எகிப்துக்கு போனாங்க, யோசேப்புக்கு கொடுத்தாரு. எகிப்துக்கு போகும்போது யோசேப்பு யாருக்கு 5 தனியான இது கொடுத்தாரு? பென்யமீனுக்கு இல்லீங்களா? அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நேரம் எடுத்து அவரோடு கூட நம்ம பழகணும், அவரோடு கூட பேசணும். அடுத்து அது மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்கு அவரை பத்தி சொல்லணும். இப்ப பாருங்க, ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், அது நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சும்மா இருப்போமா? யாருன்னா கேட்டாங்கன்னா, ஒரு புடவை கட்டிட்டு வந்தா இது எங்க வாங்கினேன்னு கேட்டா அதோட இது நான் இங்க வாங்கினேன்னு சொல்லி விட்டுருமா? இந்த கடையில வாங்கணும், இதுக்கு இப்படின்னு அந்த லிஸ்டே நீங்க சொல்லிடுவீங்க இல்லீங்களா? அப்ப சாதாரண அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளுடைய சாபங்களை மாற்றி, நம்மளை ஆசீர்வதிச்சு, நம்மளுடைய வியாதியை மாற்றி, நம்மளுடைய பாவங்களை மன்னித்தவரை குறித்து இன்னைக்கு மத்தவங்களுக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு என்ன பண்றதுன்னா கூச்சமா இருக்குது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு மதத்துல இருக்கிறவங்களாம் ரோட்ல நின்று அவங்களுடைய, அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரஸ்டேஜ் எல்லாம் மறந்துட்டு மத்தவங்களுக்கு அவங்க தெய்வத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்? உங்களால ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் காட்ட முடியுமா? நான் இவரை சொன்னேன், இவங்க இதுல இருந்து விடுதலை ஆனாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம மட்டுமே அப்பாவுடைய சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு நம்ம வேண்டிய பரலோகத்துக்கு போயிட்டா போதுங்களா? இன்னைக்கு நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எப்ப எடுத்தீங்களோ அப்பவே உங்களுடைய பேர் என்னப்பட்டு எழுதப்பட்டிருக்கு, ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டாச்சு. நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. ஆனாலும் இன்னும் நீங்க ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இன்னும் ரட்சிக்கப்படாத எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பரலோகம் வரணும் இல்லைங்களா? அவங்களுக்கு யாரு சொல்றது? அவங்களுக்கு எல்லாம் யாரு போய் சொல்றது? நம்ம தான் சொல்லணும். சரிங்களா? நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கும் சொல்லணுங்க. அதனாலதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. பாருங்க, ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நான் 1995 16 வயசுல நான் படிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு இந்து வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பத்துல நான் பிறந்து, நானே சின்ன வயசுல கோயிலாம் கட்டி அந்த இடத்துல வந்து நல்ல பாம்புல வந்து தங்குற அளவுக்கு அவ்வளவு வைராக்கியமா நான் கும்பிட்டேன். எங்க வீட்டுல எல்லா போட்டோக்கும் அந்த வெள்ளிக்கிழமை எல்லா காரியமும் நான் தான் பண்ணுவேன். அப்படி வைராக்கியமா கும்பிட்ட என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்னை தொட்டாரு. அப்பவே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அந்த வருஷம் ஒப்பு கொடுக்கல, அதாவது என்னை தொட்டலன்னா நான் மாலெல்லாம் போட்டுட்டு நான் சபரிமலைக்கெல்லாம் போயிருப்பேன். ஆனா அந்த தொட்டவொடனே நான் முழுமையா ஒப்பு கொடுத்தேன். ஆனா எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 16 பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருந்தோம். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் கழிச்சு தான் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. சரிங்களா? 2016 தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப
20 வருஷம் ஆச்சு. என்னை ஏன் அந்த இடத்துல வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, 2014 எங்க சித்தப்பா பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சிப்ஸ் ஹாஸ்பிட்டல்ல டைம் சொன்னாங்க 3 மாசத்துல அவன் இறந்துடுவான்ட்டு. வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 தான். சரிங்களா, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இவர் இறந்துருவேன்னு சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க. 3 மாசம் தான் டைம் கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா இவர் இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது, நீங்க வீட்டுல வச்சு பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தலை ஃபுல்லா கட்டி வந்துருச்சு. 5 லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க. ஆனாலும் இவங்க காசு ரெடி பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இது ஆபரேஷன் பண்ணாலும் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, நீங்க வீட்டுல வச்சு எவ்வளவு நாள் இருக்கிறானோ வச்சு பாத்துங்க, ஒருவேளை 3 மாசத்துக்கு மேல இருந்தாருன்னா நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அவங்களுக்கு ஒரே மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தினைக்கும் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். எங்க வீட்டுல தான் இருந்தாங்க, ஊழியக்காரங்க கூடமே ஜெபம் பண்ணுவோம். அவர் ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சாருன்னா ஒரு ஜக்கு வாந்தி எடுப்பாரு. 1 வாரம் ஃபுல்லாவே சுயநலவு இல்லாம இருந்தார். ஏன்னா அந்த நாள் நெருங்கிட்டே வந்தது. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவங்களாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல அவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. நானும் 20 வருஷம் ஆச்சுன்னா யோசித்து பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்துருவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல நான் ஆண்டவருக்காக நீங்க நிக்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு நல்ல இந்த பண்டிகை நாள்ல வந்துன்னா அவங்க வந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நான் பட்னியா தான் இருப்பேன். அப்ப ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த குடும்பத்துல ரசிக்கப்பட, அதாவது எல்லாரும் இது இருந்து ஒருத்த வண்டி இருக்குது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த இடத்துல நான் ஆண்டவருக்காக நின்ன கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார். எல்லாமே பணம் கைவிட்டுச்சு, மெடிக்கல் கைவிட்டுச்சு. சரிங்களா, அரசியல் இருந்தாங்க, அரசியல் கைவிட்டுச்சு. எல்லாமே கைவிட்ட போது ஆண்டவர் தான் அவங்க ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது மேரேஜ் பண்ணி அவனுக்கு ஒரு 3 வயசு பையன் இருக்கிறான். இப்ப ஸ்கூலுக்கு போறான். எந்த ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ஜீவனை போயிடுன்னு சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இன்னொரு குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த சாபத்துல இருந்து பாவத்துல இருந்து விடுதலை கூட எதுக்கு சொல்ல வரணும்னா, அந்த குடும்பத்துல நான் இருந்ததுனால, என்ன ஆண்டவர் வச்சதுனால ஒரு கூட்டமே ரட்சிக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ உங்களையும் ஒரு குடும்பத்துல வச்சிருக்கிறாருன்னா உங்களை கொண்டு ஏதோ செய்ய போறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் கூட அதிகமா பழக ஆரம்பிக்கணும், அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி மத்தவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்? இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு வேலை நினைக்கிறாங்களோ இல்லையோ, சரிங்களா, ஆனா எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு இல்லைங்களா? யோசித்து பாருங்க. அதனால நீங்க டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது கோபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீர்கள். ஓகே, பாருங்க, முன்னாடி அதாவது எல்லாமே ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அடிமைகளா தான் இருந்தீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அடிமைகளா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஏன் பேய் பிடிக்குதுன்னு பாருங்க. எல்லாருமே ஒரு தெய்வ பக்தி உள்ள ஜனங்க தான். எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு இருந்தவங்க தான். ஆனாலும் ஏன் பேய் பிடிக்குது? கிறிஸ்தவங்களுக்கு ஏன் பேய் பிடிக்கல? சரிங்களா, இப்ப பாருங்க, இயேசுவை வச்சு யாரும் சூனியம் பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. ஆனா மத்தவங்களை வச்சு சூனியம் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாம ரட்சிக்கப்படாத முன்பாக நம்ம என்னவா இருந்தோம்? அடிமைகளா தான் இருந்தோம். ஆனா எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அந்த அடிமைத்தனத்துல இருந்து, அந்த சாபண்ட அந்த நுகத்துல இருந்து நம்மளை மீட்டு எடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 2:7. நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஓகேங்க, பாருங்க, ஒரு தெய்வமே மனித ரூபம் எடுத்து, அதாவது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்ததுக்கு நோக்கம் என்ன? அவர் அங்கே இருந்தே நீங்களா ரட்சிக்கப்படுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதாவது சொல்றது ஈஸி, அதை பிராக்டிகலா வாழ்ந்து காட்டினார் பாருங்க. சரிங்களா, அதே போலதான் நம்மள என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னா எல்லாருமே மைக்க பிடிச்சி சொல்லுவாங்க. ஆனா அதன்படி வாழ்ந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்காங்க, யாருடைய கேரக்டரும் பார்த்து நீங்க பின்பற்றவே முடியாது. நீங்க போய் அதாவது முன்னாடி நீங்க இருந்தீங்கல்ல, அந்த தெய்வங்களை பார்த்து உங்களை போல என்ன மாத்துங்கன்னு சொல்ல முடியுங்களா? முடியாது. ஆனா இவரை பார்த்து உங்களை போல என்ன மாத்துங்கன்னு தைரியமா சொல்ல முடியும். சரிங்களா, இவர் எல்லாவற்றிற்கும் முன் உதாரணம். அதனாலதான் மனிதனை நேசிக்கும்படி இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து மனிதனை போலவே வாழ்ந்து கடைசியில நமக்காக, அதாவது அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு
மனிதனுடைய உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் இழந்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இவரோடு கூட பழகினதுக்கு அப்புறம் என்ன நன்மை வரும்? யோவான் 4:27 பாருங்க. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சமாதானம் இவர் கொடுக்கிற சமாதானத்தை போல வேற யாருமே தரவே முடியாது. நீங்க சினிமா தியேட்டர்ல போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து வந்தீங்கன்னா அங்க சமாதானம் கிடைக்கன்னா எல்லாருமே சினிமா தியேட்டருக்கு போலாம், சரிங்களா? அப்புறம் ஒயின் ஷாப், அந்த மாதிரி எவ்வளவு காரியம் இருக்கு, அங்கெல்லாம் போன சமாதானம் கிடைக்கணும், அங்கெல்லாம் போய் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் டெம்பரவரி. நிரந்தரமான சமாதானம் யார் தர முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த சமாதானத்தை வேற யாராலையுமே தர முடியாது. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா என்ன இல்ல, சமாதானம் இல்லை. அவங்களுக்கு கூட நீங்க கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, போன இந்த கொரோனா டைம்ல கூட எத்தனை பேர் பணக்காரங்களும் இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க நிம்மதியில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு அவங்க ஒரு குழப்பத்தில் இருந்து சூசைட்லாம் எத்தனை பேர் பண்ணிட்டாங்க. இந்த சாக்லேட் கம்பெனி ஓனர் கூட பண்ணிக்கிட்டாங்க, சரிங்களா? அப்ப சமாதானம் ஒருத்தனுக்கு உண்டாகணும்னா அவன் யாரு கூட பழகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் சமாதானத்தை தர முடியும். பாருங்க, ஏசாயா 53 5வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 53 5வது அதிகாரம், சரி வசனம். நம்முடைய விருது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுடாம பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சாரு, இதோட ஒளிஞ்சு போன்னு சொல்லி அவனை என்ன பண்ணல, துரத்தி அனுப்பல, இல்லைங்களா? ஆதாமே நீ எங்க இருக்கிற கூப்பிட்டுட்டு அவன் மறைஞ்சு இருக்கிற இடத்த அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஆதாம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க மறைஞ்சதுக்கு அப்புறம், பாவம் செஞ்சதுக்கு அப்புறம்? இலை. இலை என்ன பண்ண, வெயில் பட்டவனே காஞ்சி போயிடும், இல்லைங்களா? ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும். ஆனா ஆண்டவர் சரி இதோட நீ ஒழிஞ்சு போயிடும் சொல்லி அனுப்பிச்சிருந்தான்னா அவன் என்னதான் இருக்கும் யோசித்து பாருங்க, ஏதாவது சாதாரணமா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு தோல் உடைய கொடுத்தாருங்களாம். அப்ப ஆண்டவர் வந்து ஆதாம் மேல எவ்வளவு அக்கறை இருந்தாருன்னா அதை செஞ்சிருப்பார். பாவம் செஞ்ச மனுஷனை அவர் வெறுக்கல, பாவத்தை தான் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வெறுத்து இருந்தாருன்னா அந்த அப்பவே ஆதாம அழிச்சிட்டு திருப்பி ஒரு உலகத்தை உண்டாக்கி இருப்பாரு. ஆனா அவர் உண்டாக்குனது தான், நம்மளை படைச்சது தான், சரிங்களா? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். மற்ற மதத்துல பாத்தீங்கன்னா இந்த கர்ம விதின்னு ஒண்ணு இருக்கு. போன பிறவியில என்ன பண்ணாங்களோ இந்த பிறவியில வேற மாதிரி பிறப்பாங்கன்ட்டு. ஆனா பைபிள் என்ன சொல்றது, நமக்கு ஒரே பிறவி தான், ஒரு தடவை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட விதின்ட்டு, சரிங்களா? அப்ப நம்மள ஆண்டவர் படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, சரிங்களா? படைச்சிட்டு நம்ம தலையில எழுதப்பட்ட விதியின் பிரகாரம் தான் நம்மளுக்கு நடக்கும்னு நினைச்சா அப்ப தேவனை நம்ம கும்பிடவே தேவையில்லை, இல்லைங்களா? ஆனா தேவன் வந்து உன் விதிப்படியே உனக்கு ஆக கடவுள்னு சொல்லிட்டு விட்டுடாம பிரச்சனை எப்பப்பெல்லாம் இருக்குதோ அதை மாற்றக்கூடிய கிருபை நம்மளுக்கு தராரு. அதுல இருந்து விடுதலை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாரு, சரிங்களா? இப்ப ஏன் சர்ச்சுக்கெல்லாம் உங்களை கொண்டு வராருன்னா, இனி ஒருவேளை நீங்களே வந்திருப்பீங்க, இல்ல வராம இருந்திருப்பீங்க. ஆனா இங்க வந்தாதான் விடுதலைன்ட்டு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரு, இல்லைங்களா? நீங்க எத்தனையோ ஜனங்க அடிமைகளா இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்க பாவத்தில் இருக்காங்க, எத்தனையோ ஜனங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஆனா அவங்க எத்தனையோ சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. சர்ச்சுக்கு வந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பிரச்சனை மாறி நீங்க நான் நல்லா இருக்கிறேன்னு எவ்வளவு சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க, சரிங்களா? ஆண்டவர் வந்து சூழ்நிலையை அப்படியே விடாம மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற ஆண்டவரே சமாதானத்தையும் நீங்க கொடுக்கிற அந்த நன்மைகளையும் நாங்க அனுபவிக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்க ஆண்டவரே நேரம் எடுத்து உங்ககிட்ட பழக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க பாவிகளா இருக்க எங்களுக்காக மரித்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
நாங்க அக்கிரமக்காரர்களா இருக்கும்போது தகப்பனே எங்களுக்காக மரிக்க ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்து மனித அவதாரம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நீங்க நேரம் எடுத்து ஆண்டவரோடு கூட பழகி பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிசாசுடைய போராட்டத்திலிருந்து விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னோடு கிட்ட பேசுங்க ஆண்டவரே. இந்த காரியத்திலிருந்து எனக்கு நிரந்தரமான விடுதலை தாங்க ஆண்டவரே. டெம்பரவரியான விடுதலை வேணாம் ஆண்டவரே. தகப்பனே, நிரந்தரமான விடுதலை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவியை கொடுத்திருக்கீங்களே, ஆவியானவர் எங்க விண்டோ அங்க விடுதலைன்னு சொல்லப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க இனி அடிமைகளா இருக்கக்கூடாது, பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, சாபத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, வியாதிக்கு அடிமையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. குடும்பத்துல சமாதானமே இல்ல ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவரே நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே, இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல தேவ சமாதானம் ஆளும்படி செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செபிக்கிற ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இங்க வந்தவங்க வந்த வண்ணமாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அதே பிரச்சனையோட போகக்கூடாது தகப்பனே. நீர் ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க.